கொடைக்கானலில் 2 நாட்களுக்கு முன் குணா குகை பகுதியில் டிக்கெட் எடுப்பது தொடர்பாக வனத்துறைக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் நடைபெற்ற மோதல் தொடர்பாக மேலும் ஒரு வீடியோ வெளியாகியுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக். முழு விவரம். நிச்சயமாக, அதாவது கொடைக்கானலில் ஒரு முக்கிய சுற்றுலா பகுதியாக இருக்கக்கூடியதுதான் இங்க இருக்கக்கூடிய குணா குகை பகுதி. இந்த குணா குகைக்கு கடந்த 2 மாதங்களில் மட்டும் கிட்டத்தட்ட 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இங்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கடந்த வருடம் ரிலீஸ் ஆன இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்திற்கு பிறகு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய பகுதியாக இந்த குணா குகை பகுதி இருக்கிறது. கொடைக்கானலுக்கு வரக்கூடிய பிரதான பயணிகள் அனைவருமே குணா குகையில் வந்து செல்ஃபிகள் மற்றும் போட்டோக்கள் எடுத்து செல்வது வழக்கமாக ஒன்றாக இருக்கிறது. மேலும் அதிக அளவில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் கடந்த சில நாட்களாகவே வருகிறார்கள். இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் மலேசியாவிலிருந்து கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்த ஒரு சுற்றுலா பயணி குழு ஒன்று குணா குகைக்கு வந்தது. அப்போது அங்க இருக்கக்கூடிய வனத்துறையினருக்கும் அங்க வந்திருக்கக்கூடிய அந்த மலேசியா தமிழர்களுக்கும் இடையே பிரச்சனை ஆயிருக்கிறது. அதாவது அவர்கள் வெளிநாட்டு டிக்கெட்டை எடுக்க வேண்டும் என்று வனத்துறையினர் கூறியதாகவும் அதற்கு அவர்கள் மறுத்துவிட்டதாக தகவல் தெரிவிக்கின்றன. மேலும் இதனை பொருட்படுத்தாமல் இரு தரப்பினருக்குமே அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டு இரு தரப்பினருக்குமே சண்டையானது ஏற்பட்டது என்று கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் ஒரு புகாரானது வந்திருந்தது. இதன் அடிப்படையில் இரு தரப்பினருமே ஒருவர் மாற்றி மாற்றி குற்றச்சாட்டு தெரிவித்த நிலையில் இன்று ஒரு புதிதாக 2ஆம் கட்ட வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த 2ஆம் வீடியோவில் அங்கு பணியில் இருக்கக்கூடிய வனப்பணியாளர்கள் அங்கு வந்திருக்கக்கூடிய அந்த மலேசியா சுற்றுலா பயணிகளை தாக்குவது போன்ற ஒரு கொடூர வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த வீடியோ காட்சிகள் தற்போது மிகப்பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இருந்து வருகிறது. மேலும் கொடைக்கானலுக்கு வரக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகள் பிரதானமாக இருக்கக்கூடிய இந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை தான் சென்று பார்ப்பார்கள். அங்க இருக்கக்கூடிய அந்த தற்காலிக ஊழியர்களை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது சுற்றுலா பயணிகள் சார்பாக வைக்கப்படுகிறார்கள். மேலும் தொடர்ந்து இது போன்ற தாக்குதல் நிகழ்ச்சிகள் கொடைக்கானலில் அரங்கேறி வருவதால் இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகளும் முகம் சொலிக்கக்கூடிய ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை முழுமையாக பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை வனத்துறையினர் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது எழுந்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.